அம்மா என்னமாச்சு? அம்மா அம்மா ஐயோ கடவுளே! அம்மா ஐயோ அம்மா அம்மா என்னாச்சுமா? ஏய் துரோகி, எங்க அம்மாவை தொட்ட அவ்வளவுதான். நாங்க காரணம் இல்லாம யாரையும் சாகடிக்க மாட்டோம். நானும் அப்படிதான். காணேஷ்கா, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா? நான் அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தலை விழுந்து நரகத்துக்கு போற ஏற்பாடு நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க யாரும் இன்னும் வரலையே. ஃபோன் பண்ணாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஹேமா எப்படி இருக்காளோ என்னவோ. என்ன விஷயம்னு எதுவுமே புரியலையே. நான் என்னதான் பண்ணுவேன்? இல்ல, அர்ஜுனுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். அர்ஜுன், ஹேமா எப்படிடா இருக்கா? அவளுக்கு பயப்படும்படி ஒண்ணும் இல்லைல்ல? அது வந்து பாட்டி, அம்மாவுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அது இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? பாட்டி, அது அம்மாவை கோவில்கிட்ட யாரோ தள்ளி விட்டுட்டாங்களா அப்படின்னு அம்மாவே டாக்டர் கிட்ட சொல்லிருக்காங்க. அட பாவி, அவன் நாசமா போக. நம்ம ஹேமா மேல அவனுக்கு என்னடா அவ்வளவு வெறுப்பு? அதான் பாட்டி ஒன்னும் புரியவே இல்லை. நானும் அவங்க அம்மா கூட தான் இருந்தேன். யார் அம்மாவை தள்ளாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாண சமயத்துல போய் இப்படி அபசகுனமா நடந்துருச்சு. இதெல்லாம் அந்த மயூரியோட வேலையா தான் இருக்கணும். அர்ஜுன், என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு. நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி மயூரி ஒண்ணு கெட்டவே இல்லை. அவ வேற யாரோ கிடையாது. நாளைக்கு உனக்கு பொண்டாட்டி ஆக போறது. பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறேங்கிறத யோசிச்சு பேசு. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? தெரிஞ்சு பேசுறீங்களா, தெரியாம பேசுறீங்களா? மயூரி ஏன் பொண்டாட்டி ஆக போறவளா? அது பாட்டி ப்ளீஸ், எனக்கு தெரியாம நீங்க ஏதோ பிளான் பண்றீங்க. அது என்னன்னு என்கிட்ட சொல்லிடுங்க ப்ளீஸ். எதுவும் இல்ல அர்ஜுன், அது வாய் தவறி வந்துடுச்சு, அவ்வளவுதான். பாட்டி, வாய் தவறி கூட அந்த மயூரி பேச்சை என் முன்னாடி எடுக்காதீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது மயூரியே இல்லை, அமிர்தாவ. ஞாபகம் இருக்கட்டும். ஏய் அர்ஜுன், நில்லுடா. நீ கல்யாணம் பண்ணிக்க போறவ யாருன்னு இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும் அர்ஜுன். பொறுத்திருந்து பாரு. அண்ணா, நீ வேணும்னா வீட்டுக்கு போயிட்டு வா. வேண்டாம் ருத்ரா, நான் இங்கே இருக்கேன். ஹேமாவுக்கு எப்போ வேணாலும் சுயநினைவு வரும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல நேரம். எல்லாரும் வருத்தமா இருக்காங்க. இப்பதான் நான் உள்ள போகணும். விஷ்ணுண்ணா, என்னால ஹேமா அண்ணிய பார்க்கவே முடியல. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரேன். போயிட்டு வா. எங்க போறீங்க சார்? பேஷண்ட்டை பார்க்க. பேஷண்ட்டை இப்ப யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ். டாக்டர், அவன் என் தம்பி தான், அவன் போட்டும் பரவாயில்ல. யாரா இருந்தாலும் போகாதீங்க சார். பேஷண்ட்டை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப டிஸ்டர்ப் பண்ணா தூக்கம் கெட்டுடும். பேஷண்ட்டை பார்க்கறதுக்குன்னு தனியா விசிட்டிங் அவர்ஸ்னு ஒதுக்கி இருக்கோம். அப்ப பாத்துக்கோங்க, இப்ப வேண்டாம். சரி டாக்டர், நான் காத்தால ரவுண்ட்ஸ்க்கு வரும்போது திரும்பவும் ஒரு வாட்டி செக் பண்றேன். அவசரப்படாத கானேஷ்கா. அவசரப்பட்டா நம்ம திட்டம் அத்தனையும் வீணா போயிடும்.
சரி பாபா. இதோப்பா, இந்த கொலை விஷயத்துல உன்னோட கைவரிசை இருக்குன்னு யாருக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அத்தனையும் வீணாயிடும். சமயம் பார்த்து உன்னோட காரியத்தை வெற்றிகரமா முடி. யாருக்கும் மேல துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. நல்லா புரியுதில்ல? சரி பாபா, எனக்கு புரியுது. என்ன ராகேஷ் இது? யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நானா யார்கிட்டயும் பேசலையே. ஆனா உன்னோட வாய்ஸ் கேட்டுச்சே. அது அது ஹேமா, நீ சீக்கிரமா குணமாகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி, நான் கொஞ்சம் வெளியே போகணும், போயிட்டு வந்துடுறேன். இவனோட நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இருக்கட்டும். ஏய், ஏண்டா அர்ஜுன் டல்லா இருக்க? பாட்டி எப்படி பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படுறியா? ஆமாண்ணா, வருத்தம் இல்லாம இருக்குமா? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவங்களே அப்படி பேசிட்டாங்களே. ஏண்டா இப்பதான் அவ பேரை வீட்டுல எல்லாரும் மறந்துருக்காங்க. நீ ஏன் சம்பந்தமே இல்லாம நடுவுல அவ பேரை இழுத்த? ஆமாண்ணா, அந்த மயூரி தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும், கோவிலுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கா. அப்படியே அர்ஜுன்? ஆமாண்ணா, அவளே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாட்சியை காட்டுற, ஆதாரம் காட்டுறேன்னு வர சொல்லியிருக்கா. எனக்கு என்னமோ அவ தான் இதை செஞ்சிருப்பான்னு தோணுது. இல்ல வேற யாராவது வச்சு செய்ய வச்சிருக்கலாம்ல. அம்மாவோட நிலைமையை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா இருக்கு. என் வேலையை நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். கரண், நீதான் இதுக்கு சரியான ஆளு. யாரா இருந்தாலும் சரி, என் கையில மட்டும் கிடைச்சாங்க சும்மா விட மாட்டேன். ஆமாண்ணா, அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சே ஆகணும். அர்ஜுன், பேசுனது போதும், உள்ள போய் படு. டேய், என்னடா திடீர்னு ஒரு மாதிரி பேசுற? இந்த நிலைமையில போய் படுத்தா தூக்கம் வருமா சொல்லு? அதுலயும் அம்மா இந்த நிலைமையில இருக்கும்போது. அர்ஜுன், பேசுனது போதும், போய் படுன்னு சொன்ன. ஒரு தடவை சொன்ன புரியாதா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அண்ணா, என்ன நான் சொல்றேன், நீ? நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். பேச வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, போய் படுத்துக்கோ. என்னவன் இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசினா, திடீர்னு என்ன ஆச்சு? சரிண்ணா, நான் போய் படுத்துக்கிறேன், நீயும் போய் படுத்துக்கோ. டைம் ஆச்சு, காலையில பேசிக்கலாம். என்னுடைய பாதி சக்தியை நான் உனக்குள்ள புகுத்திட்டேன் கரண். உங்க அம்மாவுடைய உயிர் பிரியிற வரைக்கும் இந்த சக்தி உனக்குள்ளதான் இருக்கும். உன் கையாலேயே உங்க அம்மா சாக போறாங்க. ஜெய் தக்ஷகா.
பரவாயில்லையே, நான் செய்யணும்னு நினைச்ச காரியத்தை எனக்கு முன்னாடியே வேற யாரோ செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அமிர்தா, சொல்லுங்க சித்தி. நீ மருமகளா போற வீட்ல ஒரு சாவு விழ போறதா எனக்கு அறிகுறி வந்திருக்கு. அப்படியே நடக்கட்டும் சின்னம்மா, என் வேலை சுலபமான மாதிரி தானே. யாரோ எனக்கு நல்லதுதான் செய்யறாங்க. என்ன அமிர்தா புரியாம பேசுற? புரிஞ்சுதானே பேசுறேன் சித்தி. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அழிக்கிறது தானே என்னோட வாழ்க்கை லட்சியம். ஒருத்தர் செத்தா எனக்கு சந்தோஷம் தானே, அழிஞ்சு போகட்டும். அந்த மந்திரவாதி தான் நீ மருமகளா போற வீட்ல ஒரு சாவு விழணும்னு முயற்சி பண்ற அமிர்தா. அந்த வாய்ப்பை நீ அவனுக்கு கொடுக்கவே கூடாது. அவங்கள காப்பாத்த வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கு அமிர்தா. போ அமிர்தா, சீக்கிரமா போ. இல்ல சித்தி, நான் போக மாட்டேன். அந்த குடும்ப வம்சத்தோட அழியணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அது தானாவே நடக்கிற நேரத்துல நான் எதுக்கு அவங்களை காப்பாத்தணும்? அப்படின்னா நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போற ஆசைய அடியோட மறந்துடு. கூடவே நாகமணியை அடையணுங்கிற ஆசையும் விட்டுடு அமிர்தா. சித்தி, பின்ன என்ன அமிர்தா, உனக்கு மாமியாரா வரப்போறவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உன்னோட கல்யாணத்தை 1 வருஷத்துக்கு தள்ளி போட்டுடுவாங்க. அதனால நாகமணியை நீ அடையறதுக்கான போராட்டம் முயற்சி எல்லாமே வீணா போயிடு அமிர்தா, புரிஞ்சுக்கோ. நீ அதுக்கான வாய்ப்பை எப்பவுமே கொடுக்க கூடாது அமிர்தா. நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்னா, நீ நாகமணிய மறுபடியும் கைப்பற்றணும்னா, நீ உன்னோட வருங்கால மாமியார காப்பாத்த வேண்டிய அவசியம் இருக்கு அமிர்தா. கிளம்பு அமிர்தா, உன்கிட்ட அதிகமா நேரம் இல்ல. கிளம்பு, உடனடியா கிளம்பு அமிர்தா. சரிங்க சித்தி, நான் உடனே கிளம்புறேன். இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ற? என்னமோ தெரியலப்பா, அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நான் இங்க வந்துட்டேன். இல்லப்பா, இங்கதான் நானும் அப்பாவும் இருக்கோம்ல. நீயும் அர்ஜுனும் பாட்டியை பார்த்துப்பீங்க தானே உங்களை வீட்டுக்கு அனுப்பணும். இல்ல சித்தப்பா, நானும் இங்கேயே இருக்கேன். என்னமோ அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் உள்ள போய் பார்க்கவா? தாராளமா போ. இப்போ உங்க அம்மாவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் இப்பதான் போய் பார்த்துட்டு வந்தேன். நீ போயிட்டு வா. சரிப்பா. ஹலோ டாக்டர். ஓ, வாங்க மிஸ்டர் கரண். ஒன்றும் இல்லை, அம்மாவை பார்க்கலான்னு வந்தேன். நல்லா பாருங்க, ஆனால் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்டு போயிடுங்க. என்ன, சரியா? ஓகே டாக்டர்.
கானிஷ்கா. இப்ப நான் என்ன பண்றது சித்தி? பயப்பட வேண்டாம் அமிர்தா. கானிஷ்கா அவனோட பாதி சக்தியை மட்டும்தான் அவனுக்கு கொடுத்திருக்கான். ஓ சக்திக்கு முன்னாடி அவனோட சக்தி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. தைரியமா எதிர்த்து நெல்லு, பயப்படவே பயப்படாத. உனக்கு துணையா நான் இருக்கேன். முன்னாடி போ அமிர்தா. அற்புதம் அமிர்தா, அற்புதம். ரொம்ப நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. கர்ணா 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 என்னாச்சு? கர்ணா என்னாச்சு? கர்ணா 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 டாக்டர் என்னாச்சு இவனுக்கு? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. டென்ஷன் அதிகமாகி ஃபெயிண்ட் ஆயிருக்காரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அமிர்தா, இத பார், நீ உடனடியா ஒரு காரியத்தை செஞ்சே ஆகணும். உன்னோட சக்தியால அந்த கானிஷ்காவா இருக்கட்டும், மத்த எந்த சக்தியுமே வராத அளவுக்கு மாய வலைய போட்டு அந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பு அமிர்தா. தேவைப்பட்டா என்னோட சக்தியையும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அமிர்தா. சீக்கிரம். சரி சித்தி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்பா என்னாச்சு கர்ணா உனக்கு? சித்தப்பா எனக்கு என்னாச்சு? நான் எதுக்கு இங்க இருக்கேன்? கரண் இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா உங்களுக்கு? என்னாச்சு கரணுக்கு? என்னாச்சு? அது வந்து என்னன்னு தெரியல. யாரோ பலமா என்ன தள்ளிவிட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன தள்ளிவிட்ட மாதிரி? யாரு? எங்க? அங்க பாரு, இங்க யாருமே இல்லையே. அங்க யாரும் இல்லையே. இத்தனைக்கும் உன்னை எதுக்கு ஒருத்தர் தள்ள போறாங்க? இல்லப்பா, உண்மையிலேயே யாரோ என்ன பலமா தள்ளிவிட்ட மாதிரி இருந்தது.